1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. 13 வாசிக்கிறேன். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். 13ஆம் வசனத்தினுடைய 2வது பாகம். சரீரமோ கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். பொதுவாக ஒரு கர்த்தருக்கு இணையா அல்லது கர்த்தருக்கு மாற்றா உன்னை தவறா வைப்பதற்கு வாய்ப்புள்ள காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரா இதுவா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு பெரிய சவால் விட்டான். பாகால் தெய்வமானால் அவனை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை வணங்குங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க வேண்டாம். பாகாலா கர்த்தரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு பெரிய சவாலை எலியா வைத்தான். இப்போ கர்த்தரே தெய்வம் என்று அப்படிப்பட்டதான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள மக்களை அக்கினியை இறக்கி ஒரு அற்புதத்தை பண்ணி மக்களை அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். இப்போ பாகாலா கர்த்தரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி அன்றைக்கு எலியா காலத்தில் மக்கள் முன்னால் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கர்த்தரையும் விட்டுறல, பாகாலையும் விட்டுறல. 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று அவன் கேட்டான். அவங்களுக்கு கர்த்தரும் வேணும், பாகாலும் வேணும். அதான் அவன் சொன்னா, 2ல் 1பா, 2 உங்களுக்கு வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது என்று அவனை கர்த்தருக்குள்ளே மக்களை அவன் நடத்தினான். இயேசுநாதர் சொன்னார், அவரும் அங்கே ஒரு இதே மாதிரி கர்த்தரா இதுவா அப்படின்னு அங்கே ஒரு சவாலை அல்லது ஒரு கேள்வியை இயேசுவும் நிறுத்தினார். 6:24 மத்தியில் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6:24 படித்தோம். அங்கே ஒரு 2 கர்த்தரா தேவனா உலக பொருளா அப்படி ஒரு பெரிய கேள்வியை சவாலை இயேசு சீஷர்கள் முன்னால் வைத்தார். உலகப் பொருள் என்பது பணத்தை இந்த இடத்துல குறிக்கிறது. சில இடங்களில் அது அநீதியான உலகப் பொருள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப கௌரவமாக உலகப் பொருள்னே சொன்னார். பணமா தேவனா? ஒன்று பணத்துக்கு ஊழியம் செய்யணும், அல்லது பணத்துக்காக ஊழியம் செய்கிறத பற்றி இது இல்லை. இது ஊழியம் சம்பந்தப்பட்டது இல்லை. இது யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை பற்றியது. நம்முடைய வாழ்க்கையில் பணத்துக்கு முக்கியத்துவமா, தேவனுக்கு முக்கியத்துவமா? சர்விங் காட் ஆர் சர்விங் மணி? இது ஊழியத்தை பற்றியது அல்ல. இதுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம் முதலிடத்தில் இருக்கா அல்லது தேவன் முதலிடத்தில் இருக்காரா? எல்லார் வாழ்க்கையிலும் தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் உண்மையான நாஸ்திகர்களை தவிர அவங்கள விட்டுருங்க. எல்லாரும் ஏதோ ஒரு கடவுளை அவங்க வாழ்க்கையில் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு முதல் இடத்துலையோ 7வது இடத்துலையோ 10வது இடத்துலையோ எங்கேயோ ஒரு கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ வச்சுருக்காங்க. கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையோ வச்சுருக்கிறாங்க. எல்லா மனிதன் வாழ்க்கையிலும் கடவுள் எனப்படுகிற ஒரு காரியத்துக்கு இடம் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று பேர் கிறிஸ்தவர்களோ உண்மை மெய் கிறிஸ்தவர்களோ எல்லார் வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு இடம் இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கார். ஆனால் முதல் இடத்துல இருக்காரா? அந்த கேள்வி அங்கே வருகிறது. முதல் இடம் கர்த்தருக்கா பணத்துக்கா? தேவனுக்கா பணத்துக்கா? இந்த கேள்வி அங்கே எழும்புது. மனசில் எதுக்கு முதலிடம் இருக்குது? பணத்துக்கா தேவனுக்கா? பணத்துக்காக தான் எனக்கு தேவன் வேணும், எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திக்க, என் கடனை மாற்ற, என்னை பண ரீதியாய் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்க தான் எனக்கு தேவன் வேணும்னா
அப்போ தேவன் அதுக்காக மட்டும்தான் தேவன் வேணும்னா அப்போ தேவன் முதலிடத்துல இல்லை, பணம் தான் முதலிடத்துல இருக்குது. பணத்துக்காக தான் தேவன். நான் பணம் எனக்கு கிடைத்தால் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். நான் அதை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவேன், தேவனுக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு மகிமை செலுத்துவேன், அவருக்காக வாழுவேன். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்துக்கு கொடுப்பேன், ஏழைகளுக்கு இறங்குவேன், விசுவாசிகளுக்கு உதவி செய்வேன் என்கிற மனப்பான்மை இருந்தால் அப்போ தேவன் முதலிடத்தில் இருக்கிறார், பணம் கீழே இருக்குன்னு அர்த்தம். இது நாமே ஆராய்ந்து பார்த்தா தான், அலசி ஆராய்ந்து பார்த்தா தான் புரியும். பணம் வேண்டான்னு வேதம் சொல்லவே இல்லை. பண ஆசை தான் தப்புன்னு வேதம் சொல்லுது, பணத்தை தப்புன்னு சொல்லவே இல்லை வேதம். அதே போல சரீரத்தை பொறுத்தவரை, உடலை பொறுத்தவரை அங்கே கர்த்தரா இச்சைகளா, அந்த ஒரு சவால் அங்கே வந்துடுது. மனசை பொறுத்தவரை பணமா தேவனா, அந்த போட்டி, அந்த சவால் அங்கே இருக்கிறது. உடலை பொறுத்தவரை இச்சைகளா அல்லது கர்த்தரா என சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர், சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அங்கே ரெண்டு போட்டி. இந்த சரீரத்தை கர்த்தர் ஆட்கொள்ள போறாரா அல்லது வேசித்தனம் ஆள போகிறதா, அந்த இடத்துல ஒரு போட்டி, அந்த இடத்துல ஒரு பெரிய சவால். அதனால இச்சைகள், அது நம்ம நாட்டு ஆன்மீகம் எப்படின்னு கேட்டால், எப்படி வேணா இந்த இச்சைகளை பொறுத்தவரை எப்படி வேணா இருக்கலாம். இந்த ஓசோன்னு ஒரு பெரிய சாமியார் நம்ம நாட்டில் இருந்தார், பெரிய அறிவாளி, பெரிய பேச்சாளர். அவர் பேசினா எவனும் மயங்கிடுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னால் போயிடுவான். அப்படிப்பட்ட பேச்சாற்றல் மிக்கவர். அவருடைய உருவமும் ரொம்ப ஒருத்தரை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அவரை ஒரு தடவை பார்த்துட்டு அவர் பின்னாலே போயிடணும் என்று தோன்றும், அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ளவர். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிதான், ஒரு மிருகத்தை போல. யாரும் யார் கூடயும் சரீர உறவு கொள்ளலாம், அப்படிதான் அவர் வாழ்ந்தார், அப்படிதான் அவர் போதித்தார். கடைசியில் அவர் பால்வினை நோய் வந்துதான் இறந்தார் என்று பரவலாக பேசப்படுகிறது. அவர் நடுத்தர வயதில் இறந்து போனார். அவருடைய உடலை சில மணி நேரங்களுக்குள்ள அவங்க எரிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அவருக்கு பெரிய பேர் இருக்கு, பெரிய படிப்பாளிகள், அறிவாளிகள் இன்றைக்கும் அவருடைய தத்துவங்களை ரொம்ப பாராட்டுறாங்க. அதனால அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சரீரத்தில் ஒரு இச்சை வந்தால் அதை நீ அடக்க வேண்டியதில்லை, அந்த இச்சையை நீ தீர்த்து கொள்ளலாம், அப்படியே நிறைவேற்றி கொள்ளலாம், அதோடு அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதை மனசில் நீ சுமந்துட்டு இருக்க வேண்டாம், அது உடலிலேயே அதை முடித்து விடு. உடலிலே ஒரு இச்சை வருகிறதா, அதை அப்படியே நிறைவேற்றி விடு. அது நிறைவேற்றலைன்னா அது மனசில் போராடிக்கிட்டே இருக்கும், மனசில் அது இருக்கக்கூடாது, உடம்பில் இருந்துட்டு போகுது. அப்படி ஒரு தத்துவத்தையான அவர் சொல்லி கொடுத்தார். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். நம்ம நாட்டில் இருக்கிற ஆன்மீகம் இன்னொரு பிரபலமான, மிக சக்தி வாய்ந்த, மிக புகழ்பெற்ற, கோடாகோடி மக்களை தன் பின்னால் இழுத்த, கடவுள் என்று வணங்கப்பட்ட ஒரு சாமியார். அவர் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரர் என்று பலர் சொன்னார்கள், பலர் எழுதினார்கள். அவருடைய பக்தர்களே கூட சிலர் என்ன சொன்னார்கள், அவதாரங்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க, அவங்க பூமிக்கு தங்களை பூமிக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி எதுலையாவது ஈடுபடுத்தி கொள்வாங்க அப்படின்னு அவங்க பக்தர்களை கூட ஒரு சாரார் அதை ஒத்துக்கொண்டார்கள். இன்னைக்கும் அவரை ஒரு சாரார் கடவுளாக அவர் இறந்துட்டார். என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மனசு ஆத்மா தான் முக்கியம், உடம்பு எப்படி இருந்தா என்ன என்பது போல ஆன்மீகத்தில் ஒரு சாரார் அப்படி ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் அதை ஒருபோலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உடல் பாவ சுபாவம் உள்ள உடல் தான், ஆனால் இந்த உடல் கர்த்தருக்கு உரியது, கர்த்தரும் இந்த உடலுக்குரியவர். இந்த உடல் இச்சைக்கு உரியது அல்ல. ஏன்னா உலக பிரகாரமாக சொல்ல, மண்ணு தின்ன உடம்பை யார் தின்னா என்ன, அதாவது பாவம் செய்வதற்கு ஒரு பெரிய சாக்கு போக்கா தான், பெரிய எக்ஸ்கியூஸ், நொண்டி சாக்கு. மண்ணு தின்ற உடம்பை யார் தின்னா என்ன என்று தத்துவம் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் அதில் மிக மிக கண்டிப்பாக சொல்கிறார். அதனால
நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ரோமர் 12 சொல்கிறது போல அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். அதுவே அவருக்கு பிரியமான ஆராதனை. ஆமென்.